கைத்தறி நெசவு தொழில் தற்போது வரலாறு காணாத கடும் நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் நிலையில் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக அரசு உதவ முன்வர வேண்டும் என நெசவாளர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். கைத்தறி நெசவு தொழிலில் தனக்கென ஒரு அடையாளத்தோடு இருக்கிறது ஈரோடு மாவட்டம் அந்தியூர். அந்தியூர் மட்டுமின்றி தவிட்டுப்பாளையம், பிரம்மதேசம், வெள்ளையம்பாளையம், நகலூர், வெள்ளித்திருப்பூர், ஆலம்பாளையம், எண்ணமங்கலம், பட்லூர், புதுக்காடு, வட்டக்காடு, சங்கராபாளையம் உள்ளிட்ட பல கிராமங்களில் ஆயிரக்கணக்கான கைத்தறிகள் செயல்பட்டு வருகின்றன. ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான கைத்தறிகள் இங்கே ஏங்கி வந்த நிலையில் தற்போது தங்கள் தொழிலால் வாழ்வாதாரமே தடுமாறி நிற்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் நெசவாளர்கள். உற்பத்தி செலவு கட்டுக்கடங்காமல் உயர்ந்ததும் அதற்கேற்ற விற்பனை வாய்ப்புகள் இல்லாததும் நெசவாளர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. பெருவாரியான மக்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தது இந்த நெசவு தான். அப்ப விவசாயத்துக்கு அடுத்தா இருக்கக்கூடிய இந்த நெசவு என்பது இன்னைக்கு பொருளாதார ரீதியா பின்தங்கி புதிய நெசவாளர்கள் யாருமே உற்பத்தி உற்பத்தி கத்துக்கிறதுக்கு யாருமே வர்றதில்ல. அப்போ புதிய நெசவாளர்கள் இல்லாம போக 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 இந்த நெசவு தொழில் அழிவை நோக்கி இன்னைக்கு ரொம்ப தூரம் போயிருச்சு. இதை மீட்டெடுக்கிறதுங்கிறது இன்னைக்கு சாத்தியமில்லாத ஒரு சூழல் தான். அரசு இந்த மாதிரியான ஒரு சொசைட்டி இந்த புடவை கட்டுவதற்கு அந்த பாரம்பரியத்தை வளர்ப்பதற்கான எந்த முயற்சி எடுக்காதது ஒரு மிகப்பெரிய குறை. பட்டு நூல், ஜரிகை உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை உயர்வால் உற்பத்தி செலவு கடுமையாக அதிகரித்துள்ளது. அதற்கேற்ற விற்பனை விலை கிடைக்காததால் பல உற்பத்தியாளர்கள் ஆர்டர்களை தவிர்க்க இப்போது கைத்தறிகள் ஓசையின்றி முடங்கி போகும் நிலைக்கு ஆளாகியுள்ளதாம். சமீப காலமாக வெள்ளி விலை உயர்வும் இதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. நெசவுக்கு பதிலாக மாற்றுத் தொழில் தெரியாத சூழலில் இளம் தலைமுறையினர் வேறு வேலைகளை தேடி நகரங்களுக்கு குடிபெயரும் நிலையும் அதிகரித்துள்ளது. நம்ம பண்பாடு ரீதியா இருக்கக்கூடிய நெசவு, விவசாயம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த உணவு முறையில கூட இயற்கை சார்ந்த உணவு போன்றதா இன்னைக்கு மக்கள் ஆரோக்கியமா வாழ முடியுங்கிற ஒரு கருத்தியல் இன்னைக்கு நாட்டுல பரவலா பேசிட்டு இருக்கோம். நம்ம கண்டதை திங்கக்கூடாது, பீஸா, பர்கர், சாண்ட்விச் போன்ற உணவுப் பொருளை சாப்பிடக்கூடாது, அது உடலுக்கு கேடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் கைத்தறி என்பது பாரம்பரியமான ஒரு உற்பத்தி முறை. அந்த பாரம்பரியமான உற்பத்தி முறையில தான் பெண்களுக்கு ஆரோக்கியமான உடல் ரீதியான குணங்கள் கைத்தறி சேலையில இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சிட்டு இந்த பண்பாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கைத்தறியை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்க. இந்த நெருக்கடியான சூழலில் இருந்து கைத்தறி நெசவு தொழிலை மீட்டெடுக்க பட்டு நூல் மற்றும் ஜரிகை போன்ற மூலப்பொருட்களின் விலையை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மானிய விலையில் வழங்கி நெசவாளர் நல வாரியம் வழியாக உரிய உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு நெசவாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.